ஒரு ஊரில் பாலு என்ற கரடி குட்டி வாழ்த்து வந்தது. அந்த கரடி குட்டிக்கு படிக்க வேண்டும், பள்ளிக்கு போக வேண்டும் என்று ஒரே ஆசை. அதனால் அதன் அம்மா கரடி பாலுவை பள்ளியில் சேர்த்தது. பாலு கரடி குட்டையை யாருக்கும் பிடிக்கவில்லை. பாலுவை தவிர அனைவரும் மனிதர்கள். பாலுக்கு நாற்காலியை கொடுக்க பதவில்லை. ஒரு மேஜையில் உட்கார வைத்தனர். பாலுவிடம் யாரும் பேசவில்லை. தனிமையாக இருந்த பாலு கரடி சாப்பிடும்போது தனியாக இருந்தது. அனைவரும் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். பாலு கரடி தனியாக ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்தது. கவலையாக இருந்தது. அப்போது ஒரு பையன் கல்லை எடுத்து ஒரு தேனீக்கூட்டின் மீது எறிந்தான். பிறகு தேனீக்கல்கள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்களை துரத்த ஆரம்பித்தன. இதை பார்த்த பாலு கரடி புத்திசாலித்தனமாக ஒரு தீக்குச்சி எடுத்துக்கொண்டு தேனீகளை நோக்கி ஓடியது. அதை வைத்து அனைத்து தேனீகளையும் விரட்டியது. அதை பார்த்த மாணவர்கள் பாலு கரடியை பாராட்டினர். பாலு கரடியை நண்பராக ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அனைவரும் சேர்ந்து சிரித்து பேசி மகிழ்ச்சியாக உணவருந்தினர். மாலை நேரத்தில் பாலு கரடி சந்தோஷமாக தனது வீட்டிற்கு சென்றது. இன்னும் நல்ல கதைகளை பார்க்க எங்கள் பக்கத்தில் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.